அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சாந்தி மருத்துவமனையிலிருந்து உங்கள் செந்தில்குமார். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம் நம்முடைய மருத்துவமனை யூடியூப் சேனலில். குறிப்பாக இப்போ இந்த முழு உடல் பரிசோதனையினுடைய ஒரு சிறப்பை பற்றி நம்ம சொல்லலாம். சார், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு எதுக்கு ஒரு முழு உடல் பரிசோதனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு முழு உடல் பரிசோதனை அப்படின்றது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, அதனால் அதுக்கு போய் நம்ம எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனையை நம்ம முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முழு உடல் பரிசோதனை பண்ணுறதுல தப்பே இல்லை. நாளைக்கு பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாமே அப்படின்னு விட்டோம்னா அந்த பிரச்சனை ரொம்ப பெருசானதுக்கப்புறம் அதை நம்ம சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதுக்காக தான் முன்னாடியே நாம் முழு உடல் பரிசோதனை பண்ணுறோம். இப்போ பொதுவாகவே முழு உடல் பரிசோதனைன்னா இப்போது ஒரே டெஸ்ட்டு தான், ஆனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு சென்னையில் போய்ட்டு ஒரு பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரியில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு. அதுவே இன்னும் இப்போ பேர் சொல்லக்கூடாது, சரி பேரே சொல்லிடலாமே, அதில் போய் என்ன இருக்குது. இப்போ ஒரு அப்பல்லோவில் போய்ட்டு, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் சென்னையில் போய்ட்டு ஒரு முழு உடல் பரிசோதனை பண்ணுறீங்கன்னா அங்கே குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஏறக்குறைய. அதே மாதிரி ஒரு மியாட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை மலர் மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லை பில்ராத் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், காமாட்சி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் பெருங்குடியிலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாலும், ராமச்சந்திராவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கனாலும் குறைந்தபட்சம் ஒரு 7,500 8,000 ரூபாயிலேருந்து 10,000 15,000 அது பண்ண ரேட் போயிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செலவாகிறதுக்கும் சில வாய்ப்புகள் என்ன அப்படின்னா, சில குறிப்பிட்ட பரிசோதனைகளை முழு உடலில் கொண்டு வர மாட்டாங்க, அதை தனியாக எக்ஸ்ட்ரா வச்சுக்குவாங்க. இப்போ அதுவே ஒரு திருவண்ணாமலையில், ஒரு வேலூரில், இந்த மாதிரி 2ஆம் கட்ட மாநகரங்களில் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுவே ஒரு கிராமங்களில் அதுக்கான வசதிகள் இருக்குன்னா, இன்றைக்கி நிறைய வசதிகள் வந்துருச்சு. பெரிய பெரிய லேப்லாம் கூட இன்றைக்கி கிராமங்களில் இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும், என்னென்னா பெரிய கிராமங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு இன்றைக்கி எல்லா வகையிலையும் நல்ல ஒரு தரமான பரிசோதனை கூடங்கள் வந்துட்டாலும் இந்த ரேட் வித்தியாசம் ஏன் வருது? ஒரு இடத்துல கம்மியாக வாங்குறாங்க, இன்னொரு இடத்துல அதிகமாக வாங்குறாங்க. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையேந்தி பவன்லேயும் இட்லி சாப்பிட்றோம், ஒரு ஆனந்த பவன்லேயும் சாப்பிட்றோம், அசோக் பவனில் சாப்பிட்றோம், ஒரு பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றோம். இது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய 3 ஸ்டார் ஹோட்டல், 2 ஸ்டார், 5 ஸ்டார் அந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல்கள்லையும் சாப்பிட்றோம். அப்போது இட்லி ஒன்று தான், ஆனால் அது பரிமாறப்படுகிற இடத்திற்கு தகுந்தமாறு அதனுடைய விலை உயர்வது போல் பரிசோதனைக்கு நம்ம உடம்புல ஒன்று தான். பிளட் குரூப்னால் நம்ம ஏதாவது ஒரு சாதாரண லேபில் போய் பண்ணாலும் அதே பிளட் குரூப் தான் வரப்போகுது. ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணிங்க அப்படின்னாலும் அதே பிளட் குரூப் தான். நம்ம உடம்புல என்ன இருக்குதோ அதுதான் காமிக்கும். அப்போது பரிசோதனை ஒன்று தான், நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான மருத்துவ அந்த செலவுகள் வரும். இதனால தான் இந்த செலவுகளில் ஏற்றத்தாழ்வு. சில இடங்களில் ஒரு அடிப்படை இவ்வளோ இருந்தால் நம்ம ஒரு முழு உடல் பரிசோதனை நம்மளால் நிச்சயமாக செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வியாபாரி முடிவு பண்ணி வச்சுருப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது வியாபாரம் தானே. சேவைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுவும் வியாபாரம் தான். வாழ்க்கையில் பணம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்கிற ஒரு அசைக்க முடியாத உண்மையான அந்த காலகட்டத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு ஒரு பெரிய வேறுபாட்டுக்கான காரணம். ஒரு பெரிய மருத்துவமனைகளில் பண்ணும்போது அதிகமான செலவாகிறதுக்கும், சின்ன மருத்துவமனைகளில் பண்ணும்போது குறைவாக செலவாகிறதுக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், லேபு, அதுக்கப்புறம் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பணியாளர்கள், அப்புறம் அவர்களுடைய சம்பளம், அந்த இடத்தினுடைய வாடகை, இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நமக்கு அந்த பரிசோதனைகளுக்கெல்லாம் கட்டணம் வசூலிக்கிறோம். அதே நம்ம இங்கே சாதாரண கிராமங்களில் பண்ணும்போதும் இதுக்கும் வித்தியாசங்கள் மாறுபடுறதுக்கு இதுதான் காரணம்.
ஆனால் நீங்கள் எங்கே போய் பண்ணாலும் தைராய்டு உங்கள் உடம்புல என்ன இருக்கோ அதுதான் காமிக்கும், சுகர் உங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் காமிக்கும், பிபி என்னவோ, கொலஸ்ட்ரால் என்னவோ, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்னவோ, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்னவோ, கிரியாட்டினோட லெவல் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, உங்களோட லிவரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான ஒரு ஜென்ரல் செக்கப்பில் உங்களுக்கு எல்லாமே அதில் வந்துடும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்லாமல் ஒரு பொதுவாக மருத்துவ ஜென்ரல் செக்கப்பில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏ டு இசட் பண்ணிடுவாங்க. ஏ டு இசட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சிபிசி, நம்ம உடலுடைய செல்கள் அணுக்கள்லாம் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய கல்லீரல், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கல்லீரல் பரிசோதனை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிட்னி பரிசோதனை, நம்முடைய சிறுநீரகங்கள் எப்படி செயல்படுதுன்றது, அதாவது என்னென்ன எப்படி இருக்குன்றது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டுடைய அந்த கொலஸ்ட்ரால் அதெல்லாம் எப்படி இருக்குது, ட்ரைக்ளிசரைட் கொழுப்புகள்லாம் எப்படி இருக்குன்றதுக்காக லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது நம்ம மிக முக்கியமாக வந்து நம்ம பிளட் குரூப் இருமாது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து பிளட் குரூப் கம்பல்சரி. இப்போ இது இல்லாமல் தைராய்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இன்றைக்கி பெரும்பாலும் பெண்களுக்கு நிகராக ஆண்களுக்கும் தைராய்டு வந்துட்டுருக்கு. தைராய்டு டெஸ்ட் இருக்குது, எலக்ட்ரோலைட்ஸ் டெஸ்ட் இருக்குது, அதுவும் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் இல்லாமல் ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே, ஒரு எக்ஸ்ரே, ஏதாவது சளி அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இசிஜி, ஹார்ட் எப்படி இருக்குன்றது ஒரு இசிஜி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய உடல் உறுப்புகளுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது வயிற்றில் அப்படின்னு பார்க்கும்போது லங்ஸு, லிவரு, அதுக்கப்புறம் அதாவது நம்ம குடல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, கணையம், அந்த மாதிரி எல்லா உறுப்புகளை பற்றியும், கிட்னி இதனுடைய வடிவம்லாம் எப்படி இருக்குது, சுருங்கி இருக்கா, நல்லா இருக்கான்னு பார்க்குற ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பிளட் செக்கப், அதுக்கப்புறம் யூரின் கம்ப்ளீட், அதை ரொட்டீன் ரெகுலராக பண்ணிவிடுவாங்க. ஒரு யூரின் பிளட்டில் வந்து கம்ப்ளீட் பிளட் செக்கப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்ஜி, அதாவது வயிறு முழுக்க வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிடுவாங்க. செஸ்ட் எக்ஸ்ரே ஒன்று எடுத்துருவாங்க, ஒரு இசிஜி எடுத்துருவாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் கூட வந்து தைராய்டு ப்ளஸ் எலக்ட்ரோலைட்ஸ், பேசிக்காக மற்றபடி இருக்கக்கூடிய அனைத்து இது எல்லாமே சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னாவே ஒரு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட போயிட்டு இந்த ரிப்போர்ட்டையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் சொல்லும்போது அந்த மருத்துவர் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அறிகுறிகளுக்கு தகுந்த மாதிரி எந்த உறுப்புகளில் ஏதாவது மாற்றம் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்புவார். இதுதான் அந்த ஃபுல் பாடி செக்கப்னுடைய ப்ரொசீஜர். இதை நீங்கள் சரியாக பண்ணீங்க, வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கிட்டீங்க, ஒரு 30 அண்ட் அபவ் அவங்க வந்து இதை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உணவு, நீர், அதுக்கப்புறம் காற்று, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நம்ம பயன்படுத்துகிற அத்தனையுமே வந்து இன்றைக்கி கெட்டு போயிருக்கு. ப்ளஸ் அதெல்லாம் கெட்டுப்போன எல்லாத்தையும் பயன்படுத்துகிற நம்முடைய உடலும் மனமும் எப்படி இருக்குன்றத வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தவறு எதுவுமே இல்லை. அதனால் கண்டிப்பாக முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வசதி இருக்கிறவங்க பெரிய பெரிய மருத்துவமனைகளில் பண்ணுங்கள், வசதி இல்லாதவர்கள் சாதாரண மருத்துவமனைகளில் கூட பண்ணலாம். எங்கே இருந்தாலும் அதே மருத்துவ பரிசோதனைகள் தான். எல்லா மருத்துவர்களும் எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள்ட்டையும் இல்லை ஆயுஷ் படித்த மருத்துவர்கள்ட்டையும் நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். எல்லாமே அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நீங்கள் மருத்துவர்களை பாருங்கள். அது எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்தியன் மெடிசனாக இருக்கட்டும், மருத்துவர்களை பார்த்து உங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை தொடர்ந்து பெறுங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வருமுன் காப்போம் என்பதே சிறந்தது. ஆகவே எல்லோரும் வருடத்திற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைய காலகட்டத்தினுடைய கட்டாய சூழ்நிலை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சாந்தி மருத்துவமனையிலிருந்து செந்தில்குமார் கண்ணன்.